அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு மகா கிரக பெயர்ச்சிகள் சனி பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான், இந்த 3 கிரக பெயர்ச்சிகளும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரை இந்த பெயர்ச்சிகள் ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி, எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க புதன் அதிபதியாய் இருக்கக்கூடிய ராசி. புதன் அறிவுக்கு காரகனான கிரகம். அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்க. படித்திருந்தால் நீங்கள் ஒரு பெரிய மேதை, படிக்காமல் இருந்தாலும் படிக்காத மேதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னா, மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறதுலையே ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மற்றவங்களை மகிழ்விக்கிறது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்கிறது, கடைசியில் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்து நாம் சிக்கலில் சிக்கிடுமுங்க. உதவி செய்து நான் ஊதிரியத்தை வாங்கிட்டுங்க, கடன் வாங்கி கொடுத்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். நல்லது செஞ்சு அந்த இடத்துல இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டாங்க, நான் அந்த இடத்த விட்டு இந்தாண்ட வர மாதிரி ஆகிப்போச்சுக்கு. இப்படி வருத்தப்படுறது இந்த மிதுன ராசிக்காரர் தான். உழைப்பால் உயரணும்னு ரொம்ப முயற்சி எடுப்பீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு யாருக்கு உதவி செய்தோமோ அவங்களாலேயே நம்ம ஊதிரியங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகிறதும் இந்த மிதுன ராசிக்காரருக்கு தான். ஆனால் எது வந்தாலும் உங்களுடைய கோட்பாட்டில் நீங்கள் மாற மாட்டீங்க, உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. இப்படிலாம் நடக்குது, அதனால் நான் அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன், அதில் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளே உங்களுடைய பொருளாதார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா சொல்லும்படி மன வாழ்க்கையிலையும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் ஒரு விதத்தில் பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் குரு. இது எப்படின்னா சுகஸ்தானத்தில் கேது உட்காந்துருச்சு, நிம்மதியாக இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணும். விடிய யோசிப்பீங்க, விடிஞ்ச பிறகு எது செய்யலாம்னு புரியாது. நல்ல வாய்ப்புகள் வர்ற மாதிரி தெரியுது, கடைசியில் பார்த்தா அந்த வாய்ப்புகள் சரிவர நம்மளால் பயன்படுத்த முடியாத ஒரு சில நிலைகள் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா சுகஸ்தானத்தில் அந்த கேது இருக்கிற போது வீடு, இடமு, அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்துனால சில குழப்பங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதை தீர்வுக்கு கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு சம்மந்தப்பட்டதாங்க. அப்போது குடும்பத்துக்குள்ள கூட சிலர் பார்த்தோம்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், கட்டாயத்துக்காக அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போகக்கூடிய நிலைப்பாடு இப்படி வரும். சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் வாரிசுகள் எல்லாமே நம்மளுடைய வார்த்தை கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும். சிறு வயதாக இருக்கிற போது நம்மளுடைய கண்ட்ரோல் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்க பண்ணுற வேலைகளை பார்த்தா பயமாக இருக்குது. இப்படித்தான் வாழணும்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏதாவது தடமாறி போயிடுமா, நமக்கு இதில் ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டுருமா அப்படிங்கிறது கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிருமேங்கிற ஒரு வருத்தத்தில் மிதுன ராசிக்காரர் ரொம்ப இருப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா தனம்ங்கிற ஒரு முயற்சிகள் எடுத்தால் விரயங்கள்ங்கிறத நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழல், இந்த பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்கிற சனி பகவான் இந்த 2 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு பூர்வீக சொத்தால பிரச்சனை, பூர்வீக உறவு முறைகள்னால மனம் சலிப்புகள், சங்கடங்கள், பார்த்து பண்ணின எல்லாமே இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை பாவின்ட்டாங்க. உறவுகாரங்கள் எல்லாமே அப்படியே விரோதி பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ஒரு காலத்தில் எல்லாமே ஒரு கஷ்டம்னா நம்மகிட்ட தான் வந்தாங்க, நாம் தான் சில வாய்ப்புகள் உருவாக்கி வச்சோம், கஷ்ட காலத்தில் கொடுத்து உபகாரம் பண்ணோம், கூட பிறந்த பிறப்புகள் வரைக்கும் அப்படி தான் இருந்தோம். பெற்றவங்களை அப்படியே அரவணைப்பாக
அதாவது ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலமரம் மாதிரி வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பெற்றவங்கள நம்மளை ஒதுக்கி பார்க்குறாங்க, வெறுக்கிறாங்க. என்ன காரணமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா எப்போவுமே கிரக நிலைப்பாடுகள் சரியில்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாமே நடந்தே தீரும். புத்திகள் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போது புத்திகள் சரியில்லாமல் இருந்து இதை கோச்சார அடிப்படையில் பார்த்துட்டு போனால் நிச்சயமாக இந்த கடினமான கஷ்டங்கள் வந்திருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல நேரம் வந்துருச்சு, அதான் வந்துருச்சு, இதாக வந்துருச்சு. நான் எனக்கு என்னவோ ஒரு வருஷத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுங்க அப்படிப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சில திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி அமைய மாட்டேங்குது. ஒன்று எல்லாம் அமைஞ்சால் பொருத்தம் சரியாக இருக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம்னு நினச்சோம்னா முடியாத சூழ்நிலையில் தடுமாறி போயிட்டுருக்குறோங்க. அப்படிங்கிற நிலைகள் மாறி நிச்சயமாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தொழில் உங்கள் உழைப்பால் நீங்கள் சாதிப்பீங்க. சனி 10ல் வந்தால் ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாதீங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்ததுனால தான் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தில் இருந்து நம்மளுடைய உழைப்பு வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படலை. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையில் தடுமாற்றம் ஆகி போச்சுக்கு. எங்கேயோ தூரமாக நம்ம படித்த படிப்புக்கு பெரிய அளவில் நான் இருந்திருக்கணுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஊர் விட்டு ஊர் வந்தேன், நாடு விட்டு நாடு போனேன். ஆனால் இங்கேயும் கூட நிம்மதி இல்லை, சொல்கிற மாதிரி இல்லை. கடன் பிரச்சனைகள் ஆகிப்போச்சு, இப்படிலாம் சொல்லுவீங்க. புரியுங்களா? இன்றைக்கி நிம்மதி இல்லைங்க. கை நிறைய சம்பாதிச்சேன், ஆனால் என் தேவைக்கு பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. இந்த நிலையெல்லாம் மாறக்கூடியதான் சனிப்பயிற்சி 29ஆம் தேதி மார்ச் மாதம். அடுத்தது பார்த்தோம்னா குரு பயிற்சி 12இல் விரய குரு. விரயங்களை தான் எல்லாமே, நஷ்டங்களை தான். எல்லா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லாரும் கும்பிட்றது கடவுள், நாம் கும்பிட்றது என்ன கல்ல இருக்க மாட்டிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பாகும். ஏன்னா நம்ம நல்லது பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற அதெல்லாம் மாறக்கூடியது மே மாதம் 14ஆம் தேதிங்க. அப்புறம் பார்த்தோம்னா 20ஆம் தேதி பார்த்தோம்னா மே மாதத்துலேயே ராகு கேது பயிற்சி. இந்த 4ஆம் இடத்துல இருந்தது பார்த்தீங்களா, கேது பகவான் நிச்சயம் 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு வரார். ஞானக்காரகனுங்க கேது. அப்போது யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். அப்போ இந்த 2025 கண்டிப்பாக திருமணமாகி நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, சேர்ந்து வாழ முடியும், அந்த மாதிரி பிரச்சனை கூட முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க ஆச்சுங்களா. மகிழ்ச்சிகரமான நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் அதை அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க, அமோகமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் சரி, மற்றவங்களை ஏற்படுத்தின விளைவுகளால் ஏற்பட்ட நஷ்டங்களும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியுமா, சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புரியுதுங்களா? அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் கடினமான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக வளர்ச்சி அற்புதமாக இருக்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஜென்மத்துக்கு குரு வரும்போது குரு பகவானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால போக முடியலைங்க, நான் வெளியூரில் இருக்கிறவங்க போக முடியல, பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள். இப்போவும் நீங்கள் பண்ணலாம். இந்த மார்ச்சிலிருந்தே நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சரிங்களா? அப்புறம் ஈஸ்வரன் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிலருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும், சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பொறுமையான முறையில் நிதானமாக இருக்கக்கூடிய அமைதியான நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம எதை செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.